ஃப்ராக்சர் அப்படினாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்கு. பட் பாலிட்ராமா அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னு மக்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்ராமா ஆக்சிடென்ட் ஆகுறதுலாம் 20 வயசுலேருந்து 40-50 வயசு இந்த பிரெட் வின்னர்ஸ், அவங்க யங்கர் பாய்ஸ், புதுசாக காலேஜ்லேருந்து வெளில வரவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் விட்டு போகிறவங்க, இவங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் டிரைவர்ஸ் இவங்களுக்கு தான் நடக்குது. இவங்களால என்ன ஆகுனா மற்றவங்களை சேர்ந்து நடக்கும், பின்னாடி போகிற பேசஞ்சர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க லைஃப். இது வந்து எவ்வளோ சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி முக்கியமான ஒரு கெட்ட பழக்கம் என்ன சொல்லுங்கள்? ட்ரிங்கிங்கு, ஸ்மோக்கிங்கு, இல்லை எது ரொம்ப 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 கெட்ட பழக்கம் சொல்லுங்கள்? ஃபோன் பார்க்குறது, சிட்டிங். இன்றைக்கி நிலைமையில் உட்காந்து இருக்கிறத மாதிரி ஒரு உடம்புக்கு மோசமான ஒரு வியாதி எதுவுமே கிடையாது. எவ்ரி 1 hour somebody has to walk. நீங்கள் வேலையில் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், யூ ஹாவ் டு கீப் வாக்கிங். இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்குமே மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த லெவலில் இருக்குது கம்யூனிகேஷன் நடக்கணும். ஸோ தட் இஸ் ஒன்லி worst bad habit in today's world. இப்போ சப்போஸ் மனிதர் ஆக்சிடென்ட் ஆகிறாரு, அவன் கண் முன்னாடி ஒருத்தர் விழுறாரு, முன்னாடிலாம் ரூல்ஸ் எல்லாம் அவன் ட்ரீட் பண்ணுறதுக்கு பயந்தாங்க பப்ளிக். ஏன்னா வந்து அவங்கள போலீஸ் எதாவது கேட்பாங்க, டிராஃபிக் போல பதில். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹஸ் மேட் வெரி வெரி கிளியர், யார் வேணாலும் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணுறது தே அப்ரிஷியேட். அது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வாக மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் வித்தின் 1 hour தே ஹாவ் டு ரீச் ஹாஸ்பிட்டல் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். இவன் அந்த ஸ்பாட்ல கூட தே கேன் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம மக்கள் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் அங்கேயே டிலே ஆயிடுது. ஸோ அதை வேடிக்கை பார்க்குறாங்க, சுற்றி நிற்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. தவிர அது என்ன பண்ணுங்கிறத மெயினாக தெரியணும். ரெண்டாவது மோட்டரைஸ் இருக்குது. இந்த காலை இப்படி மேலே ஆட்டுறது, இந்த கையை இந்த அளவு ஆட்டுறது, எல்போல அந்த அளவுக்கு பண்ணலாம். இன்னும் நியூரோ கனெக்ஷன் ஸ்டடி அளவுக்கு இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சேஷன் மட்டும் தான் வரல. க்ளவ்லாம் போட்டோ இல்லை ஷூலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் காலா இல்லை ஒரிஜினல் கணக்கு தெரியாது. 60,000-70,000 வரைக்கும் அவங்களுக்கு தராங்க. கவர்மெண்ட்டே இந்த காப்பீடு ஸ்கீமில் கால் எழுதவங்களுக்கு, கை எழுதவங்களுக்கு வச்சு தராங்க. அதை தவிர இது எப்படி பண்ணலன்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. இன்னைக்கு நம்மளோட ப்ரொஃபசர் டாக்டர் என் ஜம்பு அவர்கள் இருக்காங்க, சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எஸ், சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப மேஜரான வாஸ்தான டாபிக் பற்றி, இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேச போகிறோம். இந்த பாலிட்ராமா அண்ட் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஏன்னா இப்போ நிறைய நடக்குது, தவிர்க்க முடியாமல் இருக்குது. ஹிட் அண்ட் ரன் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ஹார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட புரிதல் நிறைய வேணும். ஸோ வாட் இஸ் தட், வாட் இஸ் ஆல் அபவுட் இட், வி ஹேவ் டு டாக். பாலிட்ராமானா யூஸ்வலாக ரோட் ஆஃப் ஆக்சிடென்ட் எனக்கு தெரியும், ஆக்சிடென்ட்டு. பாலிட்ராமானா மோர் தென் 2 systems இன்வால்வ். நான் தமிழில் சொல்லணும்னா ஹெட் அண்ட் நெக், தலை கழுத்து, இது ஒரு சிஸ்டம். அப்புறம் ஃபேஸ் ஒரு சிஸ்டம், செஸ்ட் அது ஒரு சிஸ்டம், அப்டமன் ஒரு சிஸ்டம், பெல்விஸ் அது ஒரு சிஸ்டம், கை கால் இதெல்லாம் பெல்விஸ் இருந்தது, ஸ்கின் இது ஒரு சிஸ்டம். மொத்தம் 6 சிஸ்டமில் 2-3 சிஸ்டம் இன்வால்வ் ஆகணும். அண்ட் மோர் தென் 3 அப்ரேவேட்டட் இன்ஜுரி ஸ்கோர் ஒன்று இருக்குது. அது மோர் தென் 3 இருந்தால் இது பாலிட்ராமான்னு அழைக்கப்படும். இது ஏன் பாலிட்ராமானா, இது லைஃப் த்ரெட்டனிங். இது சரியாக ட்ரீட் பண்ணலன்னா அவங்க உயிர் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பாலிட்ராமாவில் மெயின்லி சொல்லப்பட விஷயம் என்னென்னா, இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர்லேருந்து இப்போ சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகிறாரு, கண் முன்னாடி ஒருத்தர் விழுறாரு, முன்னாடிலாம் ரூல்ஸ் எல்லாம் அவன் ட்ரீட் பண்ணுறதுக்கு பயந்தாங்க பப்ளிக். ஏன்னா வந்து அவங்கள போலீஸ் எதாவது கேட்பாங்க, டிராஃபிக் போல பதில். இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹஸ் மேட் வெரி வெரி கிளியர், யார் வேணாலும் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணுறது தே அப்ரிஷியேட். அது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வாக மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் வித்தின் 1 hour தே ஹாவ் டு ரீச் ஹாஸ்பிட்டல் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். இவன் அந்த ஸ்பாட்ல கூட தே கேன் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம மக்கள் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் அங்கேயே டிலே ஆயிடுது. ஸோ அதை வேடிக்கை பார்க்குறாங்க, சுற்றி நிற்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. தவிர அது என்ன பண்ணுங்கிறத மெயினாக தெரியணும். டக்குன்னு அவங்க வந்து அலர்ட் பண்ணணும் ஆம்புலன்ஸை. ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர முன்னாடி they have to alert the nearby good hospital. Hospital it should be a tertiary care center, not the primary care center. Tertiary care center where it is filled with all available facilities which can handle a polytrauma. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவன் சின்ன பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன நர்சிங் ஹோமில் போய் சேர்த்தாங்கன்னா அந்த கோல்டன் ஹவருக்குள்ள அவர் லைஃப் நிறைய ரிஸ்க்கு ஆளாகலாம். இப்போ மெயினாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால பாலிட்ராமா வர பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணணும். அது எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு டூர்னிக்கிங் பேர். சப்போஸ் காலில் மேஜர் ஃப்ராக்சர் ஆகி அடிபட்டுச்சுன்னா இங்கே தான் இறுக்கி கட்டணும். ஸோ இது கட்டினாங்கன்னா அந்த ரத்தம் ஓடுறது நிப்பாட்டலாம். இப்போ கையில் அந்த மாதிரி ஆர்ட்ரி கம்ப்ரஸபிள் ப்ளீடிங் அப்படின்னா அதை கம்ப்ரஸ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ஹெமரேஜ்னு பேர். வெளியில் எங்கெல்லாம் ப்ளீட் ஆகுதோ அதெல்லாம் தடுத்துடலாம். இப்போ சப்போஸ் உள்ள ஆர்கன் லங்கில் ப்ளீட் ஆகுது, அப்டமில் ப்ளீட் ஆகுது, லிவரில் ஸ்ப்ளீன் ஆகுது, பிரெயினில் ஆகுதுன்னா
அது பண்ண முடியாது. அது இம்மீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க அந்த ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷனை பார்த்து மானிட்டர் பண்ணி உடனே அவங்க ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டல் அலாட் பண்ணிடணும். ஸோ தட் அந்த ஹாஸ்பிட்டலில் யார் முதல்ல பார்ப்பாங்கன்னா இந்த எமர்ஜென்சி கேர் ஃபிசிஷியன் போகும்போது அங்கே யார் பார்ப்பாங்கன்னா there is somebody called emergency physician. இப்போ நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், இட்ஸ் அ டீம் ஒர்க். இந்த பாலிட்ராமா ட்ரீட் பண்ணுறது ஒரு டீம் ஒர்க். இது ஒரு ஆளால் முடியாது. இட் நீட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் ஒர்க். தட் ஹாஸ்பிட்டல் ஷுட் பி எக்யூப் வித் டீம். ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இன்னமும் ப்ளீடிங் குறையில பெல்விக் ஃப்ராக்சர்ஸில் அப்படின்னா எம்போலைசேஷன் ஒரு டெக்னிக், அது இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அது எங்கள் ஹாஸ்பிட்டல் நல்ல டீமே இருக்குது அப்போலோ வனகரமில். இந்த மாதிரி இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட் வச்சு அதை மாதிரி நாங்கள் 4 பேரை காப்பாற்றிருக்கோம். உடனே போய் ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணி அதை ஏன்னா பிளட்டு கொடுக்க ஒரு ஊற்றிக்கிட்டே இருக்கும், மேலே போக போக கீழே இறங்கிட்டே இருக்கும். அது ஃபைனலாக என்ன ஆகுனா டிசமினேட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன் பிளட் எல்லா உறுப்புலேருந்தும் ஊற்ற ஆரம்பிச்சிடும். அது இட் லீட்ஸ் டு டெத். ஸோ திஸ் கேன் பி ப்ரிவென்டட் when you have a good department who can tackle everything in a good hospital, which is a tertiary care hospital with a good planning. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ ப்ளீடிங் வந்துச்சுன்னா டூனிகன் சொன்னேன் இல்லையா, அதோட மேஜர் ஃப்ராக்சர் இருந்தால் ஒரு ஸ்கேலோ ஏதாவது வச்சு கட்டலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கேருந்து தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு கட்டலாம். கழுத்தில் அடிபட்டிருக்கான்னு இதெல்லாம் தூக்கக்கூடாது, கழுத்துக்கு ஒரு காலர் கொடுக்கும், செர்விக்கல் காலர். ஸ்பைனில் ஏதாவது அடிப்பட்டா அழுத்தி பார்த்தா தெரியும் ஏதாவது முனை வராங்களா, அதுக்கு ஸ்பைனல் போர்டுன்னு இருக்குது. சும்மா தடாபடான்னு பிடிச்சி பேஷண்ட்டை ஸ்பாட்லேருந்து இழுக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் நாட் டேமேஜ் த இன்ஜுரி ஃபர்தர். அது நினைவில்லாத பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக கிளாஸ்கோ மஸ்கன் பார்க்கணும். அது வந்து சின்ன லிஃப்ட் பண்ணி டங்கை எடுத்து விட்டு அவங்க ஆக்சிஜன் கொடுத்து அவங்க நேராக வந்து யூரோசரி பார்ப்பா. அங்கேயே சம்டைம்ஸ் இன்டிபேஷன் பண்ணுறவங்களா இருக்காங்க, இல்லை வந்துட்டு இன்டிபேட் பண்ணி ப்ரீத்திங்கை கொண்டு வரப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட்லேருந்து கொண்டு வரது ஒரு ஆர்ட். அது லைன் கிடைக்காது, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் இருக்கணும், டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் ஷுட் பி ஃபர்ஸ்ட் எக்யூப்ட் வித் ஆல் திஸ் திங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் குட் எக்யூப்ட் நர்ஸ் அண்ட் டெக்னீஷியன். அதே போல் அங்கே போய் அந்த ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிலையும் இது எல்லாமே இருக்கணும், ஹாஸ்பிட்டல்லையும் இது எல்லாமே இருக்கணும். இது இருந்தால் இந்த கோல்டன் ஒரு 1 ஹவருக்குள்ள இந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு மார்பிடிலேருந்து குறைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. எல்லா ஆக்சிடென்ட்ஸ்க்குமே ஆப்ரேஷன் தேவையா இல்லை ஸ்டெபிலைசேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா? ஸ்டெபிலைசேஷனாக தான் சொன்னேன், வெளில ப்ளீடிங் இருக்குது, ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். இது இப்போ வந்து அவங்க பிபி ரொம்ப கம்மியாக இருந்தால் தியேட்டருக்கு கொண்டு வரும். இப்போ பிபி ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குன்னா அந்த பாலிட்ராமா 4 பிரிப்போம், ஸ்டேபிள், பார்டர் லைன், அன்ஸ்டேபிள், எக்ஸ்ட்ரீமிஸ்ன்னு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரீமிஸில் இருக்கிறவங்க சிஸ்டாலிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஹைப்போதெர்மியான டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், லாக்டேட் அதிகமாக இருக்கும், ஆசிட் பேசண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய இந்த க்ரைட்டீரியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அவங்கள நேராக தியேட்டர் கொண்டு போவோம். இப்போ பார்டர் லைன் கேஸஸோ ஸ்டேபிள் கேஸஸோ நாங்கள் முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு தென் நிதானமாக பண்ணுவோம். அதாவது ஃப்ராக்சர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்குது. பட் பாலிட்ராமா அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னு மக்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு டு டிஃபரன்ஷியேட்? இப்போ ஃப்ராக்சருக்கே எல்லாரும் அவ்வளோ பயப்படுறாங்க, பாலிட்ராமான்னு ஒரு விஷயம் வரும்போது எந்த அளவுக்கு மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? நம்ம நடைமுறை பழக்கம், நம்ம ஆக்சிடென்ட்ஸ் வேகமாக ஓட்டுறது, அதாவது யங் பீப்புள், ஸோ அவங்க எப்படி நேராக முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்ராமா ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் 20 வயசுலேருந்து 40-50 வயசு இந்த பிரெட் வின்னர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்க யங்கர் பாய்ஸ், யங்கர் ஃபீமேல்ஸ், அப்போ புதுசாக காலேஜ்லேருந்து வெளில வரவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் விட்டு போகிறவங்க, இவங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் டிரைவர்ஸ், இவங்களுக்கு தான் நடக்குது. இவங்களால என்ன ஆகுனா மற்றவங்களுக்கு சேர்ந்து நடக்கும், பின்னாடி போகிற பேசஞ்சர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க லைஃப்பை. இது வந்து எவ்வளோ சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தா தலையில் அடிப்பட்டு வருஷக்கணக்காக கோமாவில் இருப்பான், சீரியஸாக என்ன ட்ரீட் பண்ணாலும் ரொம்ப மோசமான இன்ஜுரி, தே டோன்ட் ரெக்கவர். இன்னும் சில பேர் கை கால் விழுந்து போய் மேலே விழுந்தவன், இல்லை ஸ்பைனில் விழுந்தவர் அடிப்பட்டவங்கலாம் பேராப்ளஜிக், குவாட்ரப்ளஜிக்னு கை காலே வராமல் பெட்டடாக இருப்பாங்க. லைஃப் லாங் அவங்களும் கஷ்டம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கஷ்டம். ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரியணும், நம்ம இதெல்லாம் ஆகலாம், இதெல்லாம் நடக்கும், ஆக்சிடென்ட் வேகமாக வண்டி ஓட்டுறோம், 2 வீலர் இப்படி வேகமாக ஓட்டுறோம், கார் வேகமாக ஓட்டுறோம், ரூல்ஸை மீறி போகிறோம், அது அவங்களுக்கு தெரியணும். ஸோ since we're talking about the surgeries, எனக்கு இப்போ வந்து robotic navigation has grown so much அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர் எந்த மாதிரி இருக்க போது, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் சொல்வீங்க? எங்களுக்கு we are gifted with robotic, மெரில்னு ஒரு கம்பெனி, and in Apollo whatever the new innovations, we will be the first to buy it and experience it and get trained and do it. Thanks to the management of Apollo, we got a Merrill system called by name robotic knee replacement, and in Chennai we are the first to do the complete robotic system by Merrill knee replacement. நிறைய ரோபோட்ஸ் இருக்கு, வேரியஸ் கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இந்த நாங்கள் எங்களோட இது என்னன்னா, நாங்கள் முதல் நாளே இந்த நீ ஆர்த்ரைட்டிஸை முதல் நாளே அதோட சிடி ஸ்கேனை எடுத்து அதை ஃபீட் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டமில் கொடுத்துட்டா தட் வில் டெல் அஸ், அது நமக்கு டேட்டா காட்டும். அதை வச்சு வீல் ஃபீட், இதுக்கு எவ்வளோ கட் எடுக்கணும், எவ்வளோ. இப்போ நான் வந்து என் கையை வச்சு இந்த ஆர்த்ரைட்டிக் ஒரு நீ ரீப்ளேஸ் பண்ணும்போது என் கையை வச்சு கட் பண்ணும்போது
1.5 mm எடுக்கணும்னா ஐ மே டேக் 1.8 ஆர் 2 mm ஆர் 0.8 mm. இந்த ப்ரெசிஷன் வந்து ரோபோல கரெக்டாக 1 mm அடிக்கும். ஸோ அவுட்புட் டு த பேஷண்ட் இஸ் வெரி வெரி குட். என்ன ஒன்றுனா இந்த ரோபோட்டிக் சிஸ்டம் இட் நீட்ஸ் a learning curve. Not all can do it. You need to get trained. So we got trained and we have started in Vanagaram. General surgeons, they have a very good robotic system. Cardiothoracic, அவங்க bypass பண்ணிட்டாங்க. நாங்க knee replacements. இந்த complete robotic system with Merrill, சென்னையில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அண்ட் இப்போ ட்ரெடிஷ்னல் சர்ஜரிக்கும் ரொபாட்டிக் சர்ஜரிக்கும் ரெக்கவரி பீரியட் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் சொல்வீங்க? ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஃபாஸ்ட். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து இந்த ரோபோட்டிக் நீ பண்ணுறதுனால ப்ரிசிஷன் இஸ் வெரி வெரி அக்யூரேட் அண்ட் பேஷண்ட்ஸ் வெரி ஹாப்பி அண்ட் அவுட்கம் இஸ் வெரி குட். ஸோ அவங்களுக்கு இயர்லி மூமெண்ட்ஸு early mobility and they are very pretty happy about that procedure. இன்சூரன்ஸஸ்லேயும் இப்போ வந்து ஸ்லோலி தே ஸ்டார்டட் அக்செப்டிங் ரோபோட்டிக். நிறைய இன்னும் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாரும் வரல. அதே மாதிரி ஸ்பைனல் சர்ஜரிஸ்லாம் வெரி ப்ரிசிஷனாக ஸ்க்ரூ போடலாம் இந்த ரோபோனால. ஸோ இட்ஸ் வெரி குட் அட்வான்ஸ்மெண்ட் இந்த பார்ட்டி ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸில் எஸ்பெஷலி ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் பிளேஸ் எ மேஜர் ரோல் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல் டூல் டு த சர்ஜன்ஸ். ஸோ இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. என்னதான் அக்யூரசி அண்ட் டாக்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணாலுமே இஸ் இட் சேஃப் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கு. வாட் யூ வாண்ட் டு சே அபௌட்? இல்லை மேடம், இது என்னன்னா நாங்கள் சொல்லி தான் அது பண்ணுவோம். அதை கம்ப்ளீட்டாக பண்ண விட்டு நாங்கள் வேணும். இட்ஸ் ஆல் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டஸ் அண்ட் வி ஹேவ் கண்ட்ரோல் ஹியர். இப்போ மற்றதெல்லாம் ரோபோட்டிக் ஆர்ம் இருக்கும், அதை வச்சு கட் பண்ணுவாங்க. எங்கள் சிஸ்டம் வந்து நாங்கள் ஸ்டாப் ஆகிடும். அண்ட் வாட் எவர் வி ஃபீட் தட் கரெக்டாக அந்த போனை தாண்டி இந்த போன் மார்ஜின் வரைக்கும் தான் இருக்கும். சாஃப்ட் டிஷ்யூ பக்கம் ஹாப்டிக் இது இருக்குது, சாஃப்ட் டிஷ்யூ பக்கம் போகாது. இந்த பக்கம் ஆர்ட்ரியோ வெசலோ இருந்ததுன்னா கரெக்டாக வேறு நாங்கள் மார்க் பண்ணி நாங்கள் எங்கே கரெக்டாக அது கொஞ்சம் ப்ரிகாஷனாக தான் வி ஃபீட் இட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை கட் பண்ணும். வெரி வெரி மெட்டிகுலஸ். குறுக்க யாரும் அப்படி கிராஸ் பண்ணுறது சென்சார் இஸ் ஸோ நின்றும் டக்குன்னு. ஸோ இட்ஸ் கீப்பிங் ஆர் அட்வான்சிங் அண்ட் இன்னைக்கு இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு சிஸ்டம் வரும். இட்ஸ் தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் இன்னோவேஷன். ஸோ நீங்கள் சொன்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு தெரியும். பட் ஆர்த்தோபீடியாட்டிக் சர்ஜனுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில்? ஹவு டு யூ ஃபேஸ் பீப்புள் அண்ட் அந்த டைம் லிமிட் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு சர்ஜரி பண்ணணும், இவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால இவ்வளோ டைம் தான் எடுக்குது அண்ட் ரெக்கவரி டைமை தாண்டி ஆப்ரேஷன் பண்ணுற டைமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஈஸியராக இருக்குது அப்படின்ற விஷயம் பற்றி. முன்னாடிலாம் ஒரு சர்ஜரியை கற்றுக்கிறதுக்கு ஒரு சர்ஜன் அப்ராட் போகணும், அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ அங்கேருந்து வரணும். இன்னைக்கு எஜுகேஷன் ஹஸ் கம் டு யுவர் பாக்கெட். நீங்கள் செல்ஃபோன் எடுத்து ஆன் பண்ணால் அத்தனையுமே யூ கெட் இட். வேரியஸ் கோர்சஸ் கண்டக்டட், வேரியஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சம்திங் கீப்ஸ் ஹேப்பனிங். ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஸோ மெனி பீப்புள் ஆர் ரெடி டு டீச், டு ஸ்ப்ரெட் நாலேஜ். ஸோ இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ ஹவு மச் வி லேர்ன். there is sky is the limit for learning and sky is the limit for innovation. ஸோ அதில் அந்த ஓப்பன் மைண்டோட இன்னோவேட்டிவ் திங்ஸ் போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இம்ப்ளான்ஸில் வேரியஸ் நீ இம்ப்ளான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சு. மீடியல் பைவட் நீ வந்திருக்கு, மெட்டல் பார்த்தீங்கன்னா கோல்டு நீ வந்திருக்குது, கோல்டில் வந்திருக்குது, டைட்டானியம் போய். ஸோ அதுக்கப்புறம் பிளேட்டில் பீக் பிளேட் வந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் மட்டும் வந்துடும், பிளேட்டே தெரியாது. நடுவில் வந்து தே ஹேட் ஆர்த்தோஸ்கோப் மட்டும் அப்சார்பல் ஸ்க்ரூஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் இன் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட், in metals used, in instrumentation used, in techniques, in technology, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ்லாம் they are enjoying a lot of newer technology and newer procedures. முன்னாடி பண்ண அதே ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு காலத்துலலாம் 2-3 மணி நேரம் பண்ணதெல்லாம் இப்போ 30-40 minutes we can finish. That's an advancement and that is good for the patient and good for every society. ஸோ இப்போ ஒரு க்ரஷ் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு இன்ஜுரி நடக்குது அப்படின்னா எப்போ வந்து அந்த உறுப்புகளை இழக்கிற விஷயம் நடக்கும்? அதாவது கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், அந்த இழப்பு எப்போ நடக்கும்? அதுக்கான என்ன சொல்யூஷன் இருக்குது, அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் க்ரஷ் இன்ஜுரின்னு சொல்லுவோம். இப்போ ரன் ஓவர் பை லாரியோ இல்லை 2 இதில் நசுங்கிட்டாலோ ரொம்ப டேமேஜ் ஆகி நிறைய மேங்கிள் எக்ஸ்ட்ரீமிட்டி சிவியாரிட்டி ஸ்கோர்னு ஒரு ஸ்கோரிங் இருக்குது. அதில் 7 கீழே இருந்தால் மோசம். அதே மாதிரி முக்கியமான கங்கா ஸ்கோரிங் சிஸ்டம்னு டாக்டர் ராஜசேகரன் சார் கங்கா அவர் டிவைஸ் பண்ணி அது உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது வெரி குட் ஸ்கோர் டு டிசைட் ஆன் வெதர் டு ஆம்புடேட் ஆர் சால்வேஜ்னா அந்த காலை வச்சுக்கிறதா வேணாமான்னு. இப்போ ரத்த ஓட்டம் இருக்கும், ஆனால் சென்சேஷன்லாம் போயிடும். ஸ்கின்னு, மசில், டெண்டன் எல்லாம் இழந்துடும். அப்போ அது ஒரு வெஜிடபிள் மாதிரி இருக்கும். அது மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணி திரும்ப அதுக்கு பண்ணி மயோக்ளோபிலின்ஸ்னு அது என்ன ஆகும்னா அந்த மயம் லீக் ஆகி கிட்னியை பாதிக்கும். ஸோ வி டேக் ஏ ஸ்கோர், கால்குலேட்டிவ் ஸ்கோர், when to retain it and when to operate or what you call amputation. Suppose if amputation ரொம்ப சிக்காக amputate பண்ணிட்டோன்னு வைங்க, அவங்களுக்கு what normally we give is artificial legs. நான் இன்னைக்கு நிலைமையில் நிறைய கம்பெனி ஆட்டோபேக் நிறைய பேர் வந்துட்டாங்க.
ஸோ ஒரு 3 months நல்லா ஆம்புலேஷன் பண்ண பிறகு முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் ஆம்புலேஷன் பண்ணணும்னு இருக்கும். இப்போ முட்டி கீழே 7 சென்டிமீட்டர், இதுக்கு மேலே 2 சென்டிமீட்டர், பிலோ நீ எபோ நீ. இப்போ நீ எந்த இடத்துல எழுந்தால் கூட அந்த இடத்துல நம்ம ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியணும். இது வந்து நம்ம காப்பீடு ஸ்கீம்லேயே இருக்குது. 60,000 70,000 வரைக்கும் அவங்களுக்கு தராங்க. கவர்மெண்ட்டே இந்த காப்பீடு ஸ்கீமில் கால் எழுந்தவங்களுக்கு கை எழுந்தவங்களுக்கு வச்சு தராங்க. அதை தவிர இது எப்படி பண்ணலான்னா, இது வந்து தனியாக நிறைய அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக அந்த லெவலோட வச்சு ட்ரையல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் அட்வான்ஸ் பண்ண நம்ம ஸ்கின் கலருக்கு பண்ணலாம். ரெண்டாவது மோட்டரைஸ் இருக்குது. இந்த கால் இப்படி மேலே ஆட்டுறது, இந்த கையை இந்த அளவு ஆட்டுறது, எல்போல அந்த அளவுக்கு பண்ணலாம். இன்னும் நியூரோ கனெக்ஷன் ஸ்டடி அளவுக்கு இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சேஷன் மட்டும் தான் வரல. நீங்கள் க்ளவ்லாம் போட்டோ இல்லை ஷூலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் காலா இல்லை ஒரிஜினல் கணக்கு தெரியாது. ஏன்னா இப்போ காமனாக நிறைய பேருக்கு பேக் பெயின் வருது, இல்லை ஜாயிண்ட் பெயின் வருது. அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டுடே ஒபிசிட்டி. அது கண்ட ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு கண்ணா பண்ணான்னு, அது எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்து செல்லையே வேலை செஞ்சு இதிலே பண்ணி இதிலே படித்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்டர்லி பேஷண்ட்ஸ் வரைக்கும் ஒபிசிட்டி இஸ் வெரி வெரி காமன். இன்றைக்கி முக்கியமான ஒரு கெட்ட பழக்கம் என்ன சொல்லுங்கள்? ட்ரிங்கிங்கா, ஸ்மோக்கிங்கா, இல்லை எது ரொம்ப 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 கெட்ட பழக்கம் சொல்லுங்கள்? ஃபோன் பார்க்குறதா? நான் அதான் பண்ணுறேன், அதனால கேட்டேன். சிட்டிங். ஓகே. இன்றைக்கி நிலைமையில் உட்காந்து இருக்கிறத மாதிரி ஒரு உடம்புக்கு மோசமான ஒரு வியாதி எதுவுமே கிடையாது. எவ்ரி 1 hour somebody has to walk. நீங்கள் வேலையில் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். நாங்கள் சம்டைம் சர்ஜரியில் 2-3 மணி நேரம் மாட்டிப்போம். அதை தவிர யூ ஹாவ் டு கீப் வாக்கிங். இன்றைக்கி மக்கள் வந்து அதை மறந்துடுறாங்க. இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்குமே மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்பாவும் பையனுமே புருஷன் முன்னாடி நெக்ஸ்ட் ரூமில் மெசேஜ் பண்ணி தான் பேசிக்கிறாங்க, சாப்பாடு கொண்டு வாங்க. ஸோ அந்த லெவலில் இருக்குது கம்யூனிகேஷன் நடக்கணும். ஸோ தட் இஸ் ஒன்லி worst bad habit in today's world than drinking or smoking. உடம்புக்கு அவ்வளோ கேடு. ஸோ யார் ஒருத்தவங்க ஆக்டிவாக நடந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அண்ட் இன்னொரு அடுத்த எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா உடனே ஜிம்முன்னு போய் குதிச்சிடுறாங்க. தேவையில்லை. வெயிட் பியரிங் எக்ஸசைஸ், நல்ல பிரிஸ்க் வாக்கிங், நல்ல கை காலை நிமிர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, கழுத்துக்கு டெய்லி இப்படி ஒரு 10 ரவுண்டு, இப்படி ஒரு 10 ரவுண்டு, கழுத்துக்கு நெக்குக்கு சில எக்ஸசைஸ், ஷோல்டருக்கு சில எக்ஸசைஸ், பேசிக் ஸ்ட்ரெச் அவுட்ஸ். இது இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் ஜாயின்ஸ் மொபைல் அண்ட் அவுட் ஆஃப் பெயின். இது நம்பர் 1. நம்பர் 2 டயட். இன்னைக்கு வெளிநாட்டில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாக்லேட் எடுங்க எடுங்க, அவன் கண்டென்ட் போட்டிருப்பான், என்ன எனர்ஜி எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ. நம்ம மக்களுக்கு உள்ளே என்ன போகிறோன்னு தெரியாது, வெளில என்ன போகிறோன்னு தெரியாது. எதையோ வாங்கி ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தே ஷுட் நோ வாட் தேர் ஈட்டிங். டுடேஸ் வேர்ல்ட் ஃபுட் இஸ் மெடிசின். நீங்கள் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா அதான் பெஸ்ட் மெடிசின். அந்த நல்ல ஃபுட்டை யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ரைஸில் மாதிரி தேவ் டு கோ டு சிறுதானியங்கள், மில்லட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உணவு பழக்கங்களை மாற்றணும். காஃபி டீலேயே இந்த சர்க்கரையில் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும். வேரியஸ் லைஃப் ஸ்டைல் ஹேவ் டு சேஞ்ச். அதை விட முக்கியமாக போனுக்கு நான் சொல்ல விரும்புறது கால்சியம், வைட்டமின் டி. இன்றைக்கி இந்தியாவில் இவ்வளோ சூரிய வெளிச்சம் இருந்தோம், நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆர் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி பிலோ 30. என்ன விஷயம்னா இன்டேக்கே இல்லை, அவங்களுக்கு வைட்டமின் டி உள்ள ஃபுட்டு எடுக்கிறதே இல்லை. பிகாஸ் தேர் நாட் அவேர். அந்த வைட்டமின் டி கொடுக்கக்கூடிய முக்கியமான இது சன்லைட். அந்த சன்லைட்டு மக்கள், நீங்கள் ஃபீமேல் நீங்களாம் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு 2 வீலர் ஃபுல்லாக அப்படி தான் போகிறீங்க. அதில் ஒன்றுமே உங்களுக்கு படாது. அது ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸு, அதுலேயும் உள்ளே இறங்காது. ஸோ இந்த சன்லைட்னா 10 to 12 o'clock அந்த சன்லைட் மேலே சுல்லுன்னு அடிக்கணும். அப்போ தான் அவங்க மேலே அந்த யூவிரேஸ் வந்து ஸ்கின்ல வந்து 7-டீஹைட்ராக்சி எர்காஸ்ட்ரால் அந்த ஸ்கின் அதை அடித்து அதை வைட்டமின் டியை மாற்றும். இதை தவிர ஃபுட்டில் நிறைய பேருக்கு லாக்டேட் இன்டாலரன்ஸ், மில்க் ஒத்துக்காது, அது ஒரு ப்ராப்ளம். இல்லைன்னா மில்க் எல்லா வகையிலும், இந்த கொலஸ்ட்ரால் இல்லை யங் பீப்புளெலாம் ஏதாவது ஒரு வகையில் பால், நெய், வெண்ணெய், பட்டர், சீஸ் இது எல்லாமே நல்லது ஃபார் கால்சியம் மெட்டபாலிசம், வைட்டமின் டி. நான்வெஜ் சாப்பிட்றாங்க, சால்மான் ஃபிஷ் அது ரொம்ப நல்லது, ப்ரொக்கோலி, கோவா, ஆல்கான மில்க் ப்ராடக்ட்ஸ், சன்லைட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே உங்களோட போன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உமனுக்கு 45க்கு அப்புறம் ஆஃப்டர் த மெனபாஸ் தே கெட் ஆஸ்டியோபரோசிஸ். மென்னுக்கு 60க்கு அப்புறம் செல் ஆஸ்டியோ. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் 20-30லேயே நான் வந்து போன் வீக்காக பார்க்குறேன். அது என்ன ரீசன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்காந்தே இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஒபிசிட்டி. இதை தவிர ட்ரக்ஸ் லைக் நம்ம தைராய்டு போடுற மருந்து, சரிங்களா, தைராய்டு வாட்டவர், அது வந்து போன் டென்சிட்டியை குறைக்கும். ஃபிட்ஸ் உள்ள மருந்து எப்டாயின், அது போன் டென்சிட்டியை குறைக்கும். ஸ்டீராய்ட்ஸ், அது போன் டென்சிட்டியை குறைக்கும். ஆல்கஹால், அது போன் டென்சிட்டியை குறைக்கும்.
ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து போன் டென்சிட்டியும் போன் ஸ்ட்ரென்த்தையும் குறைஞ்சி மக்கள் வந்து அவங்க போன் மஸ்குலோஸ்கெல்டல் சிஸ்டம்ங்கிற இந்த போனை ஹெல்த்தியாக வச்சா மற்ற பார்ட் தானாக ஹெல்த்தியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன், ஒரு குனிஞ்சு நிமிர்றது, ஒரு பெண்டிங் எக்ஸசைஸ், ஒரு வெயிட் பேரிங் வாக்கிங், இது இட்ஸ் குட் ஃபுட். இது இருந்தாலே போதும். இதுக்குன்னு போய் ஒரு ஜிம்மை பணம் கட்டி தேவையில்லாமல் அங்கே போய் ஒரு மற்றவனோட கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஆக்சிஜன் ஆகணும் அவசியமே இல்லை. அதுவும் ஜிம்மில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவனோட கர்மம் ஏன் ஆக்சிஜன் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி உலகம். ஆமாம், க்ளோஸ் ஜிம்மாக இருக்கும்போது நம்ம ஜிம் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னா என்னோட பிரதரும் வந்து ஜிம் போகிறாங்க. அவங்க சொல்கிறது எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது, ஏன்னா நான் வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் அதனால. பட் அதுக்கப்புறம் தெரியுது அங்கே மசில் டேராக இருக்குது, டிஷ்யூ டேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நிறைய பேர் கண்டுக்காமலே விட்டுறாங்க. ஸோ எப்போ அந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு அது சீரியஸாக போகும்? வாட் ஆர் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தே ஷுட் நோட்டீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? லைஃப் சேஞ்சஸ் தே ஷுட் நோட்டீஸ். என்ன வயசு அவருக்கு? அவருக்கு ஒரு 31 இருக்குது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே கோ ஃபார் அ ஜிம், பட் அதை எப்படி பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. ட்ரெயினருங்கிறாங்க. அந்த ட்ரெயினர் ஆல்மே வார்ம் அப்பே பண்ணாமல் நிறைய பேர் நேரம் நிற்கிறாங்க. இப்போ நிறைய பேர் யூ ஃபைண்ட் யங் பீப்புள் ஜிம் போய் சொன்னால் ஹார்ட் அட்டாக் வருது. யூ ஐ ஹர்ட் இன் நியூஸ். இவங்களுக்கு என்னென்னா பேசிக் பாடி மெட்டபாலிசம், அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுக்கு என்னென்ன இருக்குது, பிபி இருக்கா, தைராய்டு இருக்கா, வேறு என்ன டயபெட்டிஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணியிருக்காங்களா, ஒரு வார்ம் அப் இல்லாமல் திடீர்னு போய் வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அது ஒன்று. த வே டெக்னிக் ஹவு தே டூ இட். திடீர்னு புஷ்அப்ஸ் வேறு மாதிரி எடுக்கிறேன். திஸ் ஷுட் ஹாவ் எ ப்ராப்பர் சிஸ்டமைஸ்ட் கண்ட்ரோல். நான் அந்த மாதிரி முதல்ல பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹேவ் வித் குட் ட்ரெயினர் அண்ட் ஸ்டார்ட் வித் பேசிக் வார்ம் அப் பண்ணி ஒன்றா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஊரில் தான் பெயினை ஈஸியாக இக்னோர் பண்ணுறோம். சரிங்களா? ஒயிட் பீப்புள் இக்னோர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. நம்ம ஆளுங்க பார்த்துக்கலாம். வெரி வெரி டாலரபிள் பீப்புள் இந்தியன்ஸ். அது முத்தி அது ஃபைனல் ஸ்டேஜ்லாம் வருவாங்க டாக்டர், அது வரைக்கும் வரவே மாட்டாங்க. இது என்ன வந்துடுங்களா, அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு பெயின் இருக்குது, இந்த பெயினை இக்னோர் பண்ணிட்டே வரீங்க, இது என்ன ஆகுனா கிரானிக் பெயின் சிண்ட்ரோம் மாறிடும். அப்போ நீங்கள் ரெகுலராக கொடுக்குற வலி மருந்து கேட்காது, பிரெயின்லேருந்து சிக்னல் வரும். அப்போ நீங்கள் வந்து இதுக்குன்னு மருந்தே மாற்றணும். இட் பிகம்ஸ் a chronic pain syndrome. ஸோ நம்ம நினைப்போம் அது வலி மாத்திரத்தை கெடுதல். எல்லா வலி மாத்திரம் கெடுதல் கிடையாது. நிறைய பேர் வலி மாத்தினாலே ஒரு இது நினைக்கிறேன். ஆர்த்தோபெடிக்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னு அவங்க ஒரு இதுவும் இருக்குது. நான் என் லைஃப்பில் தேவையில்லாமல் என்ன சரி எந்த வலி மாத்திரம் கொடுத்ததே கிடையாது. இவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவங்க இந்த மாதிரி ஒன்ஸ் பெயின் வந்துருச்சுன்னா அவங்க they have to consult orthopedic surgeon. இன்னொன்று, யாரை கன்சல்ட் பண்ண தெரியாது. இவங்க முதல்ல போய் ஒரு ஜெனரல் ப்ராக்டிஷன் போய் பார்ப்பாங்க, அவர் சில மருந்து கொடுப்பாரு, அது இப்படியே ஓடும். அப்புறம் ஒரு ஃபிசியோதெரபின்னு போவாங்க, அங்கே சில எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அது போயிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு டயக்னோஸ் இட். இன்னைக்கு காலகட்டத்தில் டயக்னோசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ராக்டிஸ். யாரும் டைம் எடுத்து பண்ணுறது. எனக்கு வர பேஷண்ட்டு, டாக் ஐ காட் அன் எம்ஆர்ஐ அப்படின்னு தான் வராங்க. டாக் ஐ காட் அன் எக்ஸ்ரே தேவைப்பட்டிருக்காது. ஒரு எம்ஆர்ஐ, ஒரு சிடி ஸ்கேன், ஒரு எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இது தேவையில்லாமல் எந்த இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும் அவசியமே கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பப்ளிக். சின்ஸ் அவங்களுக்கு அங்கே அவங்க கம்பெனி இஸ் டூயிங், அதனால டக்குன்னு வரும்போதே ஒரு எம்ஆர்ஐ வராங்க, அதுவும் 3 நாள் வலிக்கு தேவையே கிடையாது. இது வந்து நான் எப்போ ஒரு 3 நாள் வலிலாம் எக்ஸ்ரே எடுத்ததே கிடையாது. ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், ஒரு மாதம், அப்போ வில் டேக் அன் எக்ஸ்ரே எலும்பை பற்றி தெரியும். அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன். ஷோல்டர் ஏன் எம்ஆர்ஐ எடுப்போம்னா, இந்த ரொட்டேட்டர் கஃப் அண்ட் மசில்ஸ் இருக்குது, அந்த சுப்ராஸ்பைனல் இது இருக்குது, அதில் டெண்டினைட்டிஸ் வரும், இன்ஃப்ளமேஷன் வரும், சம்டைம் டியர் வரும், லேபரல் டியர் வரும். ஸோ அதை நம்ம கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அடுத்தது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு, சர்ஜரிக்கு மட்டும் பேஷண்ட் கன்ஃபர்மேஷன் வி டூ அன் எம்ஆர்ஐ. இன்னைக்கு உல்ட்டா ஆகி போச்சு. இன்வெஸ்டிகேஷன் தான் ப்ரைமாக இருக்குது, ப்ரைமரி எக்ஸாமினேஷன் ரொம்ப லாஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? தட்ஸ் அன் அதர் வே அரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் எக்ஸாமினேஷன், ப்ராப்பர் டயக்னோசிஸ், then if needed you take an x-ray, then an MRI, and then conservative treatment, trial எடுத்து physiotherapy, exercise, medicines குறையல, அப்பயும் வேலை இருந்தனா then we operate. That's the protocol for a treatment. Since you told, அது ஒரு விஷயம் உண்மைன்னு நினைக்கிறேன், பெயினை வந்து இக்னோர் பண்ணிடுறோம் எல்லாருமே. அண்ட் இன்னொரு விஷயம், டாக்டர் கிட்ட போகிறதுக்கு நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், பெயின் கில்லர்ஸ், எனக்கு முட்டி வலியா, சரி ஒரு பெயின் கில்லர் போட்டால் சரியாயிடும், ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டால் சரியாயிடும் அப்படின்ற ஒரு புரிதல் இப்போ ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. வாட் யூ வாண்ட் டு சே டு them? How serious it is? சார், ஓவர் த கவுண்டர் வந்து இங்கே தான் கிடைக்கும். இப்போ மை மதர் வாஸ் இன் டுடே ஷீ இஸ் இன் US, என் தம்பிட்ட. அவங்களுக்கு 20 days ஆஃப் ஃபீவர். அங்கே அப்பாயின்மெண்ட்டை தவிர எதுவுமே பண்ண முடியல. ஐ எம் ரெஸ்ட்லெஸ் ஹியர். நான் கிளம்பி போயிடலான்னு பார்த்துருந்தேன். மை அங்கிள் நான் என்ன சொல்லிட்டு அவங்க சொல்லி அங்கே கேட்டு ஒரு கன்சல்டேஷன் வாங்கி, ஒரு ஒப்பீனியன் வாங்கி, ஒரு ஸ்கேனே தேவையில்லாம் எடுக்கல. அவங்க பார்த்து இல்லை குறைஞ்சிரும் மருந்து கொடுத்து, அதுக்கு பிறகு தான் இப்போ கொஞ்சமாக குறைஞ்சு நிம்மதியாக இருக்கேன். இங்கே டக்குன்னு போய் மருந்து வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, அதில் ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் நடக்குது, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் நடக்குது. நீங்கள் கண்டமேனிக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு பின்னாடி அது எதுக்குமே கேட்காது உங்களுக்கு. ஒரு சாதாரண சளி இருமலை treated cold cures in 1 week, untreated cold gets treated in 7 days.
சரிங்களா, ரெண்டும் ஒன்று தான். ஸோ நீங்கள் சும்மா ஒரு இருமல் தும்மல் சளிக்கு ஒரு சாதாரண ஒரு ஜுரத்தை டபார் மாத்திரை வாங்கி போடுறதுனால, மெடிக்கல் ஷாப்காரன் கொடுத்தான் இவங்க கொடுத்தான் அவங்க கூட சாப்பிட்றதுனால உங்கள் இம்யூனிட்டியை நீங்களே குறைச்சிக்கிறீங்க, உங்கள் ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துறீங்க. நான் முதல்ல என் பேஷண்ட் என்ன கேட்பேன், எனக்கு மருந்து கொடுத்தோன்னு கேட்பாங்க, சார் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிம்பாங்க. முதல்ல இந்த மாத்திரையில் எஃபெக்ட் இருக்கான்னு கேளு. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆஸ்கிங் ஃபார் எ சைட் எஃபெக்ட். ஏன்னா ஒரு மாத்திரை எதுக்கு சாப்பிடணும் அவனுக்கும் தெரியணும், எதுக்கு கொடுக்கணும் டாக்டரும் தெரியணும். இவங்களும் கண்ட மணிக்கு மருந்து எழுத வேண்டியது, அவனும் கண்ட மணி சாப்பிட வேண்டியது. எஃபெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சைட் எஃபெக்ட். எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நம்பர் 1, எதையுமே அளவோட கொடுத்தா there is no side effect. நம்பர் 2, ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து ஐ எம் தேங்க்ஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆல் அதர் டிபி மெடிசன்லாம் முன்னாடி கண்ணாமலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிபி மெடிசன் யாராவது கொடுத்தாங்க they can be arrested. ஏன்னா ரெசிஸ்டன் ஆஃப் த டிபி. ஸோ அந்த அளவுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் have been reformed. both the state and central government, they're doing enormous job in that. இது மக்களோட விழிப்புணர்வு வரணும். நம்ம வந்து ஒரு டாக்டர் இந்தியாவில் இருக்கிற மருத்துவ ஃபெசிலிட்டி வேறு எங்கேயுமே கிடையாது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஃபார் அஹெட். ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். நீங்கள் 24 hours எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எனிபடி வில் பி தேர் டு ட்ரீட் யூ. அது வந்து தட்ஸ் அ யூனிக்னஸ் ஆஃப் இந்தியா. நீங்கள் வெளிநாட்டிலாம் ஒரு கன்சல்டேஷன் வாங்குறது நீங்கள் ஹவர்ஸில் எமர்ஜென்சியில் போய் 5 மணி நேரம் உட்காரணும். நீங்கள் டக்கு நீங்கள் போய் நினைச்சிங்கன்னா உங்கள் வேலை நடக்கும், டக்குன்னு பேப்பீங்க, கன்சல்ட் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, வந்துகிட்டே இருப்பீங்க. ஃப்ராக்சர் ஆனால் இந்த நாட்டு வைத்தியம் போகிறது, அதாவது வந்து கட்டு போடுறது அப்படின்றது ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. இப்போ அது எந்த அளவுக்கு சேஃப்னு சொல்வீங்க, இல்லை ஆபத்துன்னு சொல்வீங்க? கட்டு போடுறதுங்கிறது வாட் யூ கால் அஸ் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அதாவது சர்ஜரி இல்லாமல் ஒரு ஃப்ராக்சரை சேர்க்கறதுங்கிறது ஒரு ஆர்ட். அது உண்மையிலே இந்த கிளாவிக்கிள்ங்கிற போன் இருக்கு, இது வந்து முன்னாடிலாம் வந்து நான் படித்த டெக்ஸ்ட் புக்கில் சர்ஜரி பண்ணாதான் சேராதுன்னு போட்டிருப்பான். இப்போ வந்து நிறைய மாற்றங்கள், அந்த எண்டை உடஞ்சிருந்தா 3 பீஸாக உடஞ்சா ஸ்கின்னை ஃபீமேல்ஸ்க்கு வந்து இது வந்து ஃபேஷன் ஷோவில் இது ஒரு மார்க், இந்த காலர் போன் பளிச்சுன்னு தெரியணும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு இந்த ஷேப் வரணும் அப்படின்னு. ஸோ வி டூ சர்ஜரி ஃபார் திஸ் காலர் போன் ஃபார் சர்டன் இண்டிகேஷன்ஸ். இப்போ ஆனால் கட்டுப்போட்டே சரிப்பட முடியுங்கிறதுங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனோட ஆர்ட். மாவுக்கட்டு, ஏன்னா மாவுக்கட்டு ரொம்ப நாள் போட்டோம்னா அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆயிடும். இப்போ நாங்கள் இப்படி பண்ணி புரிதல் பண்ணுறோன்னா இதே மாதிரி நாட்டு வைத்தியம் நிறைய பேர் கட்ட போடுறாங்க, அதோட புரிதல் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரேடியஸ் எல்லாம் ஷாஃப்ட் நடுவில் உடஞ்சா பிரச்சனை கிடையாது. ஜாயிண்ட்டை ஒட்டி இந்த விரிஸ்ட்டு, இந்த முட்டி, இந்த ஆங்கிள் இதை ஒட்டி ஆகும்போது, ஜாயிண்ட்டை ஒட்டி பண்ணும்போது அவன் கட்டு போகிறதுனால அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகிடுது. அது கொஞ்சம் முன்ன பண்ண அது சரியாக சேரலாம், 1 mm விலகி இருந்தாலும் ஆர்த்தரைட்டிஸ் வந்துடும். இது வந்து லைஃப் லாங் அவனுக்கு படுத்தும், மூமெண்ட் வராது, நடக்கும்போது வலிக்கும். இந்த மாதிரி நிறைய கேஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இதை தவிர இப்போ சப்போஸ் நர்வ் இன்ஜுரியோ, டெண்டன் இன்ஜுரியோ, இல்லை சில ஓப்பன் இன்ஜுரிஸ்லாம் கட்டு போட்டு உள்ள மேகாட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதாவது கட்டு போகிறதுங்கிறது நான் தப்பாக சொல்ல, தெரிஞ்சு புரிஞ்சு நல்ல ஆளுங்கள்ட்ட, அதாவது trained orthopedist போடுறது நல்லது. Finally, as a senior consultant, what advice you willing to give to people? முதல்ல அதை பற்றி தெரியணும்னு நினைக்கிறேன். என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க மக்கள்? Regarding road traffic accidents and polytrauma. எஸ், ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். சில விஷயங்கள் நான் இதை தெளிவுபடுத்தணும். அது என்னென்னா, இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், பாலிட்ராமா, இதெல்லாம் நிறைய யங் பீப்புள் வண்டி ஓட்டுறது, வேகமாக ஓட்டுறது, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் யாருக்குமே பொறுமை இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து வண்டிகளை நினச்சிட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்க ப்ரெஷரில் வண்டி ஓட்டி அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்தவங்க அத்தனை பேருக்கும், காமனாக இன்னசென்ட்டாக அங்கே நிற்கிற ஒரு பப்ளிக்குக்கும் சேர்ந்து உயிர் சேதமோ இல்லை உறுப்பு சேதமோ இல்லை பல நாள் பெட்டில் இருந்தோ இல்லை பணம் சேதமோ அதையும் மீறி வேலை எழுந்து நிற்கிறாங்க, கைகால் எழுந்து நிற்கிறாங்க. இது எங்கே ஆரம்பிக்கணும்னா, இது ஸ்கூல்லேருந்து எஜுகேஷன் ஆரம்பிக்கணும். as I said, 12th முடிச்சுட்டு தான் லைசன்ஸ் வாங்குறாங்க. 12th ஒரு பாடத்திட்டமாக வந்தால் நல்லது. ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ரூல்ஸ், அவங்க மொரால் எப்படி, அவங்க வண்டி எப்படி அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதில் இம்பேக்ட் என்ன, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது மால்ஸ், தேட்டர்ஸில், சினிமா தேட்டர் நான் சொன்ன மாதிரி முக்கியமான படத்துக்கு முன்னாடியே பாகுபலி, இங்கெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இம்பேக்ட் என்ன, அந்த பிரெட் வின்னர் அவன் அடிப்பட்டா அந்த குடும்பம் எப்படி நடுத்தருக்கு வருது, அவர் எப்படி வேலையை விடுறாரு. இது நான் சொல்லலாம் மிடில் கிளாஸ்க்கு. அப்பர் கிளாஸ் they don't mind. Lower class there are a lot of good insurance by the government. நான் சொல்லுவது மிடில் கிளாஸ் who don't take the insurance. அடுத்தது இன்சூரன்ஸ். இது வந்து நம்ம எப்படி ஒரு சாதாரணமாக நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வண்டியை பிடிச்சி பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, காருக்கு இருக்கிறாங்க கேட்குறாங்க, நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். அதே போல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு யாராவது கேட்கணும். இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இது ஒரு மந்திராவாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை பகிர்ந்துட்டு மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண நினச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இவ்வளோ நேரம் பொறுமை இன்டர்வியூ எடுத்த பிஹைண்ட் வுட்ஸ் சேனலுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.